வணக்கம் நேர்களே, இது ஆயுத எழுத்து. நான் கார்கே. தமிழகத்தில் 2026 தேர்தலில் என்டிஏ ஆட்சி அமைக்கும். இந்த என்டிஏ ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தினத்தந்தி நாளிதழுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு நேர்காணலில் சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் இந்த கூட்டணி அப்படின்றது கடந்த தேர்தலில் எப்படி இந்த கட்சிகள் பெற்ற வாக்குகளுடைய அடிப்படையிலையோ அந்த அடிப்படையில் தான் வெற்றி நிர்ணயிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான கருத்தையும் சொல்கிறாரு. தாவேகா உங்கள் கூட்டணிக்கு வருமா அப்படின்ற கேள்விக்கு இன்னும் சில காலம் பொறுத்திருங்க, ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றார். பாஜக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அப்படின்றத அமித்ஷா சொன்ன பிறகு அதிமுகவுடைய பதில் என்ன? கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு வைகை செல்வன் சொல்கிறாரு. யாருக்கு எவ்வளவு சீட் அப்படின்றத இபிஎஸ் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சூசகமான ஒரு தகவலை திரு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார். தாவேகா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது, அதற்கான நகர்வுகள் போயிட்டுருக்கு அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார். பாஜக இடம் பெறக்கூடிய என்டிஏ ஆட்சி ஏற்குமா அதிமுக? விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் முதல்ல. திரு பொங்கலூர் மணிகண்டன், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் அமித்ஷா சொன்னார் அப்படின்னு அதிமுகவினர் அதிமுக ஆதரவாளர்களாக சொல்லிட்டு இருந்தாங்க. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு தெளிவாக அமித்ஷா சொல்லிட்டாரு. என்ன செய்ய போகுது அதிமுக? ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் மறந்து விடாமல் பின்னோக்கி செல்ல வேண்டுங்க. 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு 5 ஆண்டுகள் நீடிக்க வேண்டிய அந்த ஆட்சியை 1980 நடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் வாக்களித்ததை ஒட்டி கலைத்தார்கள். கலைத்த பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களிடம் நீதி கேட்டு பயணமானார். ஆனால் திமுக எப்படியாவது நான் எம்ஜிஆரை தோற்கடிப்பதற்காக என்ன வேண்டுமானும் செய்வேன்னு சொன்னார். அதன் விலை பாருங்க. அதாவது இன்றைக்கு கூட்டணி குறித்து பேசக்கூடிய திமுக அன்றைக்கு பெரும்பான்மை இளைஞர்களுக்கான தேவையான இடத்தை கூட போட்டியிடவில்லை. 117 கூட நிக்கல, 112 போட்டியிட்டது. காங்கிரஸ் 114 போட்டியிட்டது. அப்போ அன்றைக்கு முதலமைச்சர் யார் என்கிற கேள்வி எழுந்த போது அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க, அதிகமான தொகுதியில் போட்டியிடுவது காங்கிரஸ் கட்சி தான். பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எங்கே வருகின்றார்களோ அனைவரும் கூடி முடிவெடுப்போம்னு சொன்னார். அதுக்கு பிறகு இங்க திமுக பெரிய பரபரப்பு ஏற்பட்டு இந்திரா காந்தி கருணாநிதி முதலமைச்சர் அறிவிச்சார். அப்போ கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டை திராவிட இயக்கம் ஒப்புக்கொள்ளாது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அதிமுக இன்றைக்கும் என்றைக்கும் உறுதியாக இருக்கிறது. ஆனால் திமுக அன்றைக்கே விட்டு கொடுத்து எப்படி பெறாலும் பரவாயில்ல, நீங்க எம்ஜிஆர் ஆட்சியை கவிழ்த்தீங்கன்னு சொல்லி போன நிலைமை எல்லாம் அதிமுகவுக்கு வராது. திமுகவை காங்கிரஸ் வளைத்ததை போல ஒருபோதும் அதிமுகவை வளைக்க முடியாது. அதிமுக வளைந்து கொடுக்காது. மிக தெளிவா சொல்ற அதிமுகவுல 2026 தனித்து தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக பெரும்பான்மை பெரிய அளவுக்கு தேர்தலில் போட்டியிடும். இது அதிமுக உறுதியான முடிவு. இந்த முடிவை ஏற்றுவதால் கூட்டணிக்கு முடியுங்க. அதனால இது எந்த சூழலும் எந்த காரணத்தாலும் யாராலும் தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி ஆட்சி அப்படின்னு எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது. பெரும்பான்மை இடங்கள்ல அதிமுக போட்டியிடும். நிச்சயமாக சார். கூட்டணி ஒப்பந்தம் வருகிற போது கூட்டணி ஆட்சிங்கிற வார்த்தையும் இருக்காது. அந்த 80 திமுக போட்டியிட்ட மாதிரி குறைவான போட்டியிடாது. திமுகவை போன்றெல்லாம் வளைந்து இருக்காது. மேல ரைடு கீழே சீட்டு பேரம் 63 சீட் கொடுத்த மாதிரி எல்லாம் திமுகவை போன்று அதிமுக எங்கேயும் வளையாது. நிச்சயமாக உறுதியாக போட்டியிடும். பாருங்க, இப்போ ஒவ்வொரு கட்சியும் எப்படி பேசுறாங்க. திமுகவில் மதிமுக என்ன பேசுது, விசிக என்ன பேசுது, காங்கிரஸ் என்ன பேசுது. அப்போ இது போன்ற சம்பவங்களையும் சலசலப்பையும் திமுக தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுக எவ்வளவு பெரிய செய்தியை சொன்னாலும் கூட்டணி கட்சிகள் அதிமுக மௌனம் சாதிப்பு காரணம் தாங்கள் எடுத்த முடிவில் அதிமுக உறுதியாக நிற்கும், வளைந்து கொடுக்காது. இதுதான் இல்ல சார், அது வெளிப்படையா பேச வேண்டியது. இப்போ பொங்கலூர் மணிகண்டன் சொல்றாங்க, இபிஎஸ் சொல்றாரா அப்படின்ற கேள்வியை கேட்பாங்கல்ல. அமித்ஷாவுடைய கருத்து இது, அதிமுகவுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்களா சார்? அமித்ஷா ஏற்கனவே அளித்த பேட்டியிலும் தமிழ்நாட்டுக்கு வந்த போது மிக தெளிவா சொன்னார். முதலமைச்சர் யார்? எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதிமுக கூட்டணி, அதாவது நாங்க தெளிவாக சொன்னோம், கூட்டணி ஆட்சின்னு சொன்னா பிஜேபியும் இணைந்து அமைச்சர்கள் பங்கு கொண்டு கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர் இன்னும் தெளிவா சொல்ல. அதிமுக அதை தெளிவுபடுத்தாது. அதிமுக தான் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கும் என்று அதிமுக சொல்லிருக்குது. இப்ப நீங்க
தமிழ்நாட்டுல பாமக என்ன சொல்லுதுங்க, நாங்க தான் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுது. விசிக 234 போட்டி வரக்கூடிய தகுதி உண்டுன்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொரு கட்சியுமே தேமுதிக நாங்க தான் ஆரம்பிச்சோம் சொல்லுது. இப்போ எல்லா கட்சியும் சொல்லதான் செய்வாங்க, அது அவங்க விருப்பம்ங்க. ஆனா அந்த கூட்டணியின் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியாரோட பேசுகிற போது தங்கள் விருப்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு தான் இங்க பேச முடியும் ஒழிய தங்கள் விருப்பத்தை எல்லாம் திணிக்க முடியாதுங்க. இல்ல சார், இந்த கூட்டணி இல்ல சார், இந்த கூட்டணி யாரும் எதிர்பார்க்காம திடீர்னு உருவாச்சு. அப்பவே சொல்லப்பட்டது என்னன்னா, இல்ல இல்ல டெல்லிக்கு போனாங்க, அங்க பேசிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு அமித்ஷா இதுக்காக தான் வந்தார் அப்படின்றப்போ இதுவும் பேசப்பட்டிருக்குமோன்ற சந்தேகம் இவ்வளவு நாளா எழுப்பப்பட்டுச்சுல, அதை இன்னைக்கு பொதுவெளியில உடைக்கிறாரோ அமித்ஷா சார்? அதாவது எது பேசப்பட்டிருந்தாலும் அதிமுக தயங்காமல் வெளிப்படையாக அறிவிக்கும். அதிமுக மிக தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்குது. இப்ப நீங்க அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் தான் கூட்டணி தலைவர், அவர் தான் இறுதி முடிவை எடுப்பார் என்றும் சொல்லிட்டாங்க. இப்ப இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அந்த தலைவர் சொல்லாமல் யார் வேண்டுமானு சொல்லலாம் சார், அது தவறு கிடையாது. அவரவர் தொண்டரை திருப்தி செய்ய அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப யார் வேணாலும் வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஆனால் ஒரே ஒரு பொது நோக்கம், எப்படி எம்ஜிஆரை தோற்கடிக்க 1% என்று திரு கருணாநிதி பாதிக்கு குறைவான போட்டியை சம்மதிச்சாரோ அப்படி கூட சம்மதிக்காமல் திமுகவை தோற்கடிக்க, பொது எதிரியான திமுகவை தோற்கடிக்க பொது நோக்கமாக அதிமுக எல்லோரும் பயணிக்கிறது, அவ்வளவுதான். இந்த பயணத்தில் தடை கற்களாக நீங்க சீட்டு கூட்டணி அல்லது கூட்டணி அரசு என்னெல்லாம் ஏற்படுத்த முனைந்தால் நிச்சயமாக அதிமுக சம்மந்தப்படாது, அதுக்கு சம்மதிக்காது. அதிமுக பாஜக கூட்டணி சொல்றேன், கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை, சலசலப்பும் இருக்காது. கேட்போம். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரியும் இணைந்திருக்கார். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, அமித்ஷாவுடைய கணக்கு என்ன? அதிமுக திட்டவட்டமாக மறுக்குது, அன்றிலிருந்து இன்று வரை மறுக்கிறது. அமித்ஷா தெளிவா பாஜக அங்கம் வகிக்கும் ஒரு அரசுன்னு சொல்லியும் கூட மறுக்கிறது. அப்படின்னா அமித்ஷா ஒரு கணக்கு போடுறாரு, இபிஎஸ் ஒரு கணக்கு போடுறாரு. அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நீங்க இதை நான் 2 விதமா பார்க்கிறேன் கார்கே. நம்பர் 1, எனக்கு தெரிந்து நான் ஒரு தேர்தல் கணிப்பாளர், இந்த மாதிரி சர்வே எல்லாம் எடுத்து அதை பத்தி இது பண்றது. இன்றைய தேதிக்கு தனி பெரும்பான்மையாக எந்த ஒரு கட்சியும், நான் சொல்றது கூட்டணி இல்ல, எந்த ஒரு கட்சியும் ஈவன் திமுக உட்பட தனி பெரும்பான்மையாக 118 சீட்டு வாங்கக்கூடிய இடத்தில் இல்லை. அதனால எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கிறதோ அந்த கூட்டணி ஆட்சியாக தான் அமர வேண்டிய கட்டாயம். இது 10-11 மாதங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்த 10 மாதங்கள்ல இன்னும் என்ன வேணா சேஞ்ச் ஆகலாம், ஒரு பார்ட்டி கிளியர் மெஜாரிட்டி வரலாம். இதெல்லாம் இன்றைய தேதிய கணக்கு வித் டேட்டாவோட பார்க்கும்போது அதுதான் ஒரு டைரக்ஷனா இருக்கு. அப்போ ஒரு கூட்டணி, ஒரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். இதுல அதிமுக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா என்டிஏ கூட்டணி, ஏன்னா அவர்கள் பார்ட் ஆஃப் என்டிஏ அப்படின்றாங்க. இதுல பாஜக அங்கம் வகிக்கும். எந்த விதமான அங்கம் வகிக்கும் என்பது இன்னும் அதுதான் ஒரு கொஸ்டினா இருக்கு. இஸ் இட் சப்போர்ட்டிங் ஃப்ரம் அவுட் சைட் ஆர் மினிஸ்டீரியல் பர்த் இருக்குமா? இதெல்லாம் வெளிப்படையா இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு புரியல அமித்ஷா சொன்னது. அதுல பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்றது மினிஸ்ட்ரிக்குள்ள அப்படின்னு பொருள் இல்லை, வெளியில இருந்து ஒரு வேலை அங்கம் வகிப்பாங்கன்னு சொல்ல வரீங்க, அல்லது இபிஎஸ்ஐ முதலமைச்சராக்கி அழகு பார்ப்பார்கள் சொல்ல வரீங்க? சார், கண்டிப்பா அதிமுக தலைமை இப்ப அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனுடைய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர் ஃப்ரம் அதிமுக. இதுல மாற்றுவதற்கு ஐ டோன்ட் திங்க் பிஜேபி அவரை மாத்துருங்க அப்படின்லாம் எதுவும் சொல்ல போறதும் கிடையாது, சொல்லவும் மாட்டார்கள். தி क्वेश्चन இஸ் 2006 திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் அரசாங்கம் சொல்ல முடியுமா, முடியாதா? ஏன்னா காங்கிரஸினுடைய அரசு இருந்தது. அப்போ பாஜக அங்கம் வகிக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் சொல்லக்கூடிய அமித்ஷா சொல்கிறார் என்றால் அவர்களுடைய கணக்கு இல்ல அந்த 2006 அவங்களுக்கு நம்பர் ஷார்டேஜ் இருந்தது. அப்போ அது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா 40 எம்பிக்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அதை வச்சு இங்க கூட்டணி மந்திரி சபைக்கு உள்ள வரல. ஆனா இப்போ பாஜக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா சும்மா விடுமா? ரெப்ரசன்டேஷன் கார்கே, திமுக என்ன பண்ணுதுன்னு அந்த இதுவே வேண்டாம். தமிழ்நாட்டு அசெம்பிளியினுடைய நிலைமை என்ன, அவ்வளவுதான் கணக்கு.
தமிழ்நாட்டுல அசம்பிளியில திமுக அறுதி பெரும்பான்மையாக இல்லாத நிலைமை, மைனாரிட்டி ஆட்சி என்று ஜெயலலிதா அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சோ அதனால அந்த நேரத்துல மைனாரிட்டி பொசிஷன் தான். ஆனால் அந்த அமைச்சரவையில் பங்கு கேட்டு காங்கிரஸ் கேட்கவில்லை. ஆனால் நாங்கள் இந்த அரசாங்கத்தை சப்போர்ட் செய்கிறோம் என்று சொன்னாங்க. நீங்க UPA 1 and 2 அரசாங்கமா இருக்கட்டும், அதற்கு முன்னாடி இருந்தக்கூடிய வாஜ்பாய் அரசாங்கமாகட்டும், இது எல்லாமே கூட்டணி ஆட்சி தான். அதுல அவர்கள் பங்கு பெறுகிறார்களா, அதாவது எந்த அளவில் பங்கு பெறுகிறார்கள், நான் வெளியில உட்காந்துட்டு சப்போர்ட் பண்றேன் பாலிசி வைஸ் அப்படிங்கிறதா, இல்லைன்னா நான் மினிஸ்டரியல் பர்த்லயும் நான் பங்கு பெறுகிறேனா, அமைச்சரவையிலும் பங்கு பெறுகிறேனா, இந்த கொஸ்டின் இஸ் டிஃபரண்ட். அதனால தான் இரண்டையும் நீங்க தனித்தனியாக பார்க்க வேண்டும். இன்றைய தேதிக்கு என்னுடைய கணிப்பு படி ஐ திங்க் தட் இஸ் வாட் அமித்ஷா அவர்களுடைய கணிப்பாகவும் இருக்கும். இல்ல இத நம்பர் தான் சார் டிசைட் பண்ணோம். ஆனா இத முன்னாடியே சொல்றதால ஒரு கிளாஷ் இருக்குன்ற மாதிரி வந்துராதா? ஏன் அமித்ஷா முன்னாடியே சொல்றாரு? கார்கே ரெண்டு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஊடகங்களும் சரி, அந்த கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல 10-12 கேள்விகள்ல அவர் திமுகவினுடைய அரசாங்கத்தை பத்தி பேசினார். அதெல்லாம் அது நமக்கு நியூஸ் ஆகல. இந்த ஒரே ஒரு கேள்விக்கு உண்டானது ஒண்டிதான் நியூஸ் ஆக்கப்படுகிறது. சரி, அங்க பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்த பேட்டில ஃபுல்லாவே நம்ம நியூஸா யூஸ் பண்ணிருக்கோம். இல்ல நியூஸா யூஸ் பண்ணினா விவாத பொருளாகிறதுன்னு சொல்றேன். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுக கூட்டணியில் எவ்வளவு பெரிய சலசலப்புகள் இருக்கு. திருமாவளவன் நாங்கள் வன்னி அரசு 50 தொகுதிகள் கேட்போம் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல எனக்கு டீயும் பன்னியும் கொடுத்து நீங்க பண்ண முடியாதுன்றாங்க. அது விவாத பொருள் ஆகவில்லை. ஆனால் கூட்டணி அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அதை ஒரு விவாத பொருளாகி கூட்டணியில் பிரச்சனையா, இதுதான் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோமே தவிர, மற்றபடி ரெண்டு கூட்டணியுமே பிரச்சனை இருக்கு. இரண்டு கூட்டணியும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் அலசி ஆராயும் போது பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியும் பிரச்சனை இருக்கு. நான் ஓப்பனாவே சொல்றேன், இன்றைய தேதியில் திமுக அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய இடத்துல இல்ல. அதிமுக அறுதி பெரும்பான்மையாக அவர்கள் ஒன்றி 118 சீட்டு வாங்கக்கூடிய இடத்துல இல்ல. அப்போ இவர்கள் இருவருமே யாராவது ஒரு கூட்டணியினுடைய அவர்களை வைத்துதான் நீங்க ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தம். அப்படி வரும்போது அது கூட்டணி அரசாங்கம். அதுல மந்திரி சபையில் பங்கு பெறுகிறாமா, இல்ல அந்த கூட்டணியை நாங்கள் என்டார்ஸ் பண்ணி நாங்க ஆட்சி அமைப்பதற்கு உண்டான ஒரு சப்போர்ட் கொடுக்கிறோமா? சோ இதுல கன்ஃபியூஷனே இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். கேட்போம் நான் திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட. இது அட்லாஸ்ட் நம்பர் தான் டிசைட் பண்ணோம். ஒருவேளை பாஜக இல்ல நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா அன்னைக்கு தான் அது தெரியும். நம்ம இன்னைக்கு அது விவாதமே கிடையாது அப்படின்ற பார்வை எடுக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? என்னுடைய நண்பர்கள் ஸ்ரீராம் சேஷாத்ரி சார், பொங்கலூர் மணிகண்டன், கார்த்திகேயன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கார்கே உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இதில் ரெண்டு விஷயங்கள் சொன்னாங்க, நான் ஒன்று சொல்லிடுறேன். முதல்ல என்னுடைய நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொன்னது, அவர் 77 போயிட்டார். அதனால் ஒரு லைன் சொல்லிடுறேன். அன்றைக்கு எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்த பொழுது அதுவரை இந்திரா காந்தியோடு நட்பு பாராட்டினாலும் எமர்ஜென்சியை எதிர்த்து குரல் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர். எமர்ஜென்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்திரா காந்திக்கு அச்சப்பட்டு எடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதனால் யார் அஞ்சினார்கள் காங்கிரஸுக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும், வரலாறு தான். அந்த அச்சம்தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யும் அளவிற்கு சென்றது. அது இரண்டாவது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அச்சம் எவ்வளோ தூரம் நகர்த்தி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி இப்போ அந்த அச்சத்தில் தான் இருக்கார், பயத்தில் தான் இருக்கிறார். மேலே ரைடு கீழே கூட்டணிலாம் நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் சொன்னார். நீங்கள் எது அச்சம்ங்கிறத நான் லாஜிக்கலாக சொல்கிறேன். 2.5% ஓட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எத்தனை, வெறும் 2.5 விழுக்காட்டிற்கு குறைவான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 இடங்களை ஒதுக்கியது அஇஅதிமுக. எப்படி பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா எப்படி கிளவராக நிப்பாட்டிட்டார் பாருங்க. பாஜகவுக்கு 20 சீட்டு தாங்க கொடுத்தாரு, அதுதான் ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு பேசணும். அதே 5.2 விழுக்காட்டிற்கு மேலாக கிட்ட நியர்லி 5.5% வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு திமுக கொடுத்த இடம் 25 சீட்டு. அதாவது வெறும் 2.5% வச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு 20 சீட்டு கொடுக்கறது ஆளுமை. 5.5% வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு 25 சீட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. பயந்துட்டாருங்க ஸ்டாலின், அப்படி பேசணும். இது எனக்கு என்ன லாஜிக்னே புரியல. இதில் யார் பயந்தவங்க அப்படிங்கிறத நான் மக்கள் முடிவுக்கு விட்டுறேன். ஒன்று. அடுத்தது, அமித்ஷா அவர்கள் பேசிய முதல்ல ஒரு விஷயத்துக்கு வரும். அமித்ஷா அவர்கள், நம்முடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இங்கே சென்னை வந்த பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளிட்டவர்களை வைத்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒன்று சொன்னார்.
அப்போ விவாதம் எழுந்துச்சு. நான் வேறொரு தனியார் தொலைக்காட்சியில் பேசுகின்ற பொழுது வலதுசாரி இன்னொரு நண்பர் வந்திருந்தார். அவர் சொன்னார், இல்லை அவர் சொன்னதை நீங்கள் ஆங்கிலத்தில் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று எங்கள் எல்லோருக்கும் ஆங்கில வகுப்படுத்தார். என்ன சொன்னார்னா, கூட்டணி ஆட்சி என்பது வேறு, கூட்டணி அரசு என்பது வேறு. கூட்டணி அரசு என்று சொன்னால்தான் அவர் அங்கம் வகிக்கிறேன் என்று சொன்னாரான்னு கேட்டாங்க. இன்னைக்கு வெளிப்படையாக அமித்ஷா சொல்லிட்டாரு, ஐயா நாங்கள் உள்ள அங்கம் வகிப்போம் என்றும் சொல்லிவிட்டார். அந்த பதிலை எப்போ சொன்னாருங்கிறதா ரொம்ப முக்கியம் திரு கார்கே. அதற்கு முந்தைய கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீங்கள் வந்து அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. அதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிற்குள் மேற்கு வங்கதேசத்திலிருந்து தமிழ்நாட்டிற்குள் வங்கதேசத்திலிருந்து, அதாவது வெளிநாட்டிலிருந்து சட்டப்பூர்வமற்ற குடியேறிகள் வந்திருக்கிறார்களே அப்படின்னா இது யாருடைய ஃபெயிலியர்? உள்துறை அமைச்சகத்துடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய அட்டர் ஃபிளாப்பு. ஏங்க பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தன் இந்தியாவுக்குள்ள ஊடுருவான், பங்களாதேஷ்ல இருந்து ஒருத்தன் வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவானா, இது உள்துறை அமைச்சகத்துடைய தோல்வி, பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடைய தோல்வி. ஆனால் அந்த கேள்வியை எப்படி வடிவமைக்கப்படுகிறது? தமிழ்நாட்டிற்குள் இருக்கிறார்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இவங்கள மீது எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க? அவர் பதில் சொல்றாரு, நாங்கள் எங்கள் ஆட்சி தமிழ்நாட்டிற்குள் வருகின்ற பொழுது இதன் மீது நடவடிக்கை எடுப்போம். அடுத்த கேள்வி, அப்ப எங்கள் ஆட்சி தமிழ்நாட்டிற்குள் வருகின்ற பொழுது என்றால் நீங்கள் ஆட்சியில் பங்கெடுப்பீர்களா? ஆம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும், அதில் பாஜக அங்கம் வகிக்கும். இவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா அமித்ஷா வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து பகவத்கீதையை பற்றி சத்தியம் மட்டும் தான் பண்ணல, நாங்க அமைச்சரவையில் பங்கெடுப்போம்னு. ஆனாலும் அமித்ஷா அப்படி சொல்லல. அமித்ஷா சொன்னதுக்கு வேறு ஒரு அர்த்தம் என்று என்னுடைய நண்பர் ஸ்ரீராம் சேஷாத்ரி அதற்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். பரவாயில்ல, அதுவும் இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் பறந்துபட்ட பார்வை தானே ஜனநாயகம். ஒருவேளை ஆட்சி அமைக்குதுன்னா வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சா, பாஜக வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்குதுன்னு வைங்க, அதுக்கு பேரு ஆட்சியில் அங்கம் வைப்பது அல்ல. ஆட்சியில் அங்கம் வைப்பதாது. நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு வந்து நான் திருப்பி சொல்கிறேன், என்னுடைய நண்பர் பொங்கலூர் மணிகண்டனுக்கு தெரியும். இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி அதை பேசியிருக்காரு, நான் அதில் பாராட்டுறேன். ராஜேந்திர பாலாஜி பேசுகின்ற பொழுது திராவிட கட்சிகள் அழிந்து போய்விடும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அவர் 2 திராவிட கட்சிகளையும் குறிப்பிட்டு தான் பேசினார். திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகளையும் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அழிக்க முடியாது. எங்களுக்குள்ள மாற்று கருத்து இருக்கலாம், சண்டை இருக்கலாம், அது வேற. ஆனால் 2 திராவிட கட்சிகளையும் அழிக்க முடியாது என்று பேசுகிறார். அதே பார்வையோடு தான் நானும் பேசுகிறேன். அஇஅதிமுக ஒரு பலமான கட்சி, நான் இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு அது மாற்று கருத்து இல்லை. திமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சி. இந்த 2 கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய போட்டியில தேசிய கட்சிகளுக்கு இங்க என்ன வேலை? கூட்டணி வச்சுக்கோங்க, அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கங்க, அது வேற. ஆனால் நீங்க நாட்டாம பண்ணாதீங்க, பஞ்சாயத்து பண்ணாதீங்க அப்படிங்கறது எங்களுடைய போன்றவருடைய என்ன வேலைன்னா அவங்க வச்ச மூன்றாவது கூட்டணி தான் சார். 18% ஓட்டை வாங்கி இருக்கு நாடாளுமன்ற தேர்தல்ல. பாஜக மட்டும் 11%. இதுதான் அவர்கள் வந்து கருத்துருவாக்கத்தை எவ்வளவு சிறந்தவர்கள் பாஜகவினர் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல பாயிண்ட். நீங்க 23 தொகுதியில போட்டிட்டு 11 விழுக்காடுன்னா பாஜகவுடைய வாக்கு சதவீதம் என்ன நீங்க கூட்டி கழிச்சு பாத்துக்கங்க. அதுல ஐயா தேவநாதன் அவருடைய வாக்கு இருக்குது, ஐயா பாரிவேந்தர் அவருடைய வாக்கு இருக்கிறது, ஐயா ஏசி சண்முகம் அவருடைய வாக்கு இருக்கிறது. ஸோ அகைன் நான் சொல்றேன், பாஜகவுடைய வாக்கு சதவீதம் என்பது இங்கே அரௌண்ட் 2.5% தான். அது ஏறல அப்படிங்கிறதா பட்டவர்த்தனமான கணக்கு. ஆனா அவங்க திருப்பி இது ஒரு கணக்கை சொல்றாங்க. இங்க அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், பாஜக எப்படி ஏமாத்துதுங்கிறத நீங்க பாருங்க. நான் வந்து அரசியலா கூட பேசல, திறந்த மனதோடு பேசுறேன் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்க கூட்டணியில அங்கம் வைப்போம், ஆட்சியில் அங்கம் வைப்போம் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏன் சார் அஇஅதிமுகவிற்கு ஒன்றிய அரசுல கூட்டணியில் அமைச்சரவையில் இடம் கொடுக்கல? நான் அதிமுகவுக்காக ஏதோ திடீர் நண்பர் நினைக்கலாம், நான் ஏதோ அரசியல் பேசுறேன், நான் அரசியலே பேசல, சீரியஸா பேசுறேன். அகைன் அது தமிழ்நாட்டுக்கான அமைச்சரவைக்கான இடம் தானே, தமிழ்நாட்டுக்கான பங்களிப்பு தானே. அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், ஏன் பாமகவுக்கு கொடுத்துருங்க? அப்ப இன்னைக்கு திமுக கூட்டணியில இல்ல, இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்குது, பாமக கூட்டணியில் இருக்குது, ஐயா ஜி.கே. வாசன் எம்பியா இருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இருந்த போது நீங்க கொடுக்கல. அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் இருந்தாரு, கொடுத்தா ஒரு பிரச்சனை வருங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சீங்க. இன்னைக்கு ஓபிஎஸும் இல்ல. இன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு நீங்க தமிழ். அப்போ இன்னைக்கு இப்ப ஒரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்ன கருத்துக்கு வரேன். இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு மைனாரிட்டி அரசு, நாட் ஃபார் மைனாரிட்டி, சிறுபான்மை மக்களுக்கான அரசு இல்ல, அது வேற. ஆனால் சிறுபான்மை அரசாக இருக்குது. அப்ப இந்த சிறுபான்மை அரசு, மெஜாரிட்டி இல்லாத அரசு, ஏன் அஇஅதிமுகவிற்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கல? கொடுக்க மாட்டீங்க. ஒரு மக்களவை இடம் கூட இல்லையா சார்? சார் ஒண்ணு அவங்க கூட்டணியில் இல்ல, இன்னொன்னு அவங்களுக்கு எம்பிஸ் இல்ல மக்களவையில. சார் நீங்க மக்களவை தேர்தலில் தோல்வியுற்ற பலருக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? ராஜ்யசபா மூலம் சீட்டு கொடுத்து எம்பி ஆக்குனீங்களா இல்லையா? நீங்க அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? கூட்டணி கட்சிகளே அதே மாதிரி செஞ்சு பார்த்திருக்கிறீங்களா இல்லையா? ஏன் இப்போ இங்க செய்யக்கூடாது சார்? உங்களுக்கு இல்ல சார், அவங்க 24 கூட்டணியில் இல்லையே. சரி, நான் ஒருவேளை அவங்களுக்கு பாமக 24 சார் 24 இல்ல
இல்ல நான் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் அவர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை என்பது எல்லோரும் அறிந்தது. அது புதிய செய்தி இல்ல. சரி, அப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு போறங்க. ஓபி ரவீந்திரநாத் இருந்தார்ல, ஏன் கொடுக்கல? சரி, ஓபி ரவீந்திரநாத் கொடுக்கணும் சார். அன்றைக்கு ஒரு எம்பி உங்களுடைய மசோதாவெல்லாம் சப்போர்ட் பண்ணார்ல, நீங்க கொண்டு வந்த முத்தலாக் தடை மசோதா உள்ளிட்ட அனைத்து சப்போர்ட் பண்ணார்ல சார். நான் ஒண்ணு புரிஞ்சுங்க கார்கே, தயவுசெய்து ஒண்ணு புரிஞ்சுங்க. மக்களவையில் மட்டும் நிறைவேற்றப்படுபவை சட்டமாகாது. மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. சிஏஏ சட்டத்தை, வேளாண் சட்ட திருத்த மசோதாவை, மக்கள் விரோத சட்டங்கள் அனைத்தையும் பாஜக நிறைவேற்றுவதற்கு அஇஅதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்துச்சு. குறைந்தபட்சம் அந்த மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு அளித்த நன்றி கடனுக்காவது பாஜக அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. ஆனா இங்க வந்து கேக்குறாங்க பாருங்க, என்னன்னு, நீங்க எங்களுக்கு சீட்டு. இப்பவும் நண்பர்கள் என்ன சொல்றாங்க, அமித்ஷா அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, அவர் வேறு அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்னா முதல்ல ஒன்னு ஒத்துக்குங்க, அமித்ஷா அமைச்சரவையில் இடம் என்பதை உறுதியாக சொல்லிவிட்டார் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். கேட்போம். நான் திரு கார்த்திகேயன் அவர்கள்ட்ட, பாஜகவுடைய திட்டம் கூட்டணி அமைச்சரவை அப்படின்றதா இருந்தா அதிமுக என்ன செய்யும்? அதிமுகவுடைய பிளான் பி என்னவா இருக்கும்? இன்வேரியபிளி ஒரு கட்டத்தில் வந்து அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தா அதை நோக்கி போகுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அப்படி இல்லைன்னா வந்து அந்த முரண் வந்து ஒரு பெரிய அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே இணக்கம் பெரிய அளவிற்கு இல்லை என்பது பொது பார்வை. அப்போ அது இன்னும் வந்து அது தீவிரமடையும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் என்னுடைய கணிப்புன்றது திரு அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது, இன்று அவர் பேட்டியில் சொன்னதும் சரி, இல்லை இதற்கு முன்பு அவர் வந்தபொழுது அவர் சொன்ன கருத்தும் சரி, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் வந்து வலியுறுத்தக்கூடிய கருத்தும் அதே தான். அப்போ அதை வைத்து பார்க்கும் பொழுது பாஜகவிற்கு ஒருவேளை அடுத்தது வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக உள்ளடக்கிய ஒரு அரசு உருவாகுமே ஆனால் அதில் நிச்சயமாக அந்த அரசில் அமைச்சரவையில் வந்து பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்றது தான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க, உறுதிப்படுத்திட்டு வர்றாங்க. இதற்கு மேல தெளிவாக சொல்ல முடியாதுங்க. அதாவது புதுமையான விளக்கமா இருக்கு. அதாவது ஒருத்தர் வெளியிலிருந்து ஆதரிக்கிறது வந்து ஆட்சியில் அங்கம்ன்றது. UPA 1 இருந்தது, அதுல வந்து இடதுசாரிகளுடைய ஆதரவுல தான் இருந்தது. அவர்களுக்கு 60க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருந்தாங்க. அந்த அரசுல வந்து அவங்க நாங்க அங்க வகிச்சோன்னு என்னைக்காவது சொன்னாங்களா? அவங்க UPA 1க்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தோன்னு மட்டும்தான் சொன்னாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும். 2006 இருந்து 11 வரை நடந்தது வந்து திமுக ஆட்சி. அந்த ஆட்சியில் வந்து காங்கிரஸோ பாமகவிற்கு அப்ப ஒரு 18 சீட் கூட இருந்துச்சு. அவர்கள் ஆட்சியில் அங்கம் வச்சாங்களா? ஆம், தேவைப்பட்ட எண்ணிக்கை 117 சீட் இல்ல திமுகவிற்கு. அதே போல இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான அரசும் மைனாரிட்டி அரசு தான், 240 சீட்டு தான் இருக்கு. மித்த கூட்டணி கட்சிகள் ஆதரவில் தான் இருக்காங்க. ஆனா அவர்கள் அமைச்சரவையில் அங்கம் வைக்கிறார்கள். ஆனால் வந்து காங்கிரஸோ பாமகவோ 2006-11 திமுக ஆட்சியில் வந்து அரசுல பங்கம் வைக்கல. அதே போல UPA 1 வந்து 2004 வரை 9 வரை இடதுசாரி கட்சிகளும் அதே போல அந்த கூட்டணி அரசுல அங்கம் வைக்கல. இதே பாமகவும் திமுக எல்லாம் அந்த கூட்டணியில் இருந்தாங்க, அந்த அரசுல அங்கம் வகிச்சாங்க. அப்ப இவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், அரசில் அங்கம் வகிப்போம் என்பதை தெளிவாக சொல்கிறார். பாஜக தன்னுடைய வந்து ஆசையை வந்து வெளிப்படுத்துது. எங்களுடைய திட்டம் என்பது அந்த அரசில் பங்கு வகிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை நிறுவ வேண்டும், அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் அதுவும் வந்து அமைச்சரவையில் வந்து பாஜக இருக்க வேண்டும் என்ற தன்னுடைய அபிலாஷையை வந்து பாஜக வெளிப்படுத்துது. இதை விட தெளிவாக இந்த விஷயத்தை சொல்ல முடியாது. திரு அண்ணாமலை போன்றவர்கள் அதற்கு ஒரு படி மேல போய் அடுத்து வரக்கூடியது பாஜகவுடைய ஆட்சியாக இருக்கும் என்ற வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்க, அது வேற விஷயம். ஆனால் இது வந்து இதற்கு மேல இதுல வந்து ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸ்னு சொல்றதோ இல்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம வந்து அமித்ஷா ஏன் பேசுறாரு அப்படின்றப்போ முடியாதுன்னு அதிமுக சொல்லுது, அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்றாரு. ரெண்டுக்கு நடுவுல சீட்டை அதிகப்படுத்துறதுக்கான யுக்தியா கூட இருக்கலாம் இல்லையா, பாஜகக்கான நம்பர்ஸ் சீட்டை ப்ராபப்ளி. ஆனா வந்து அதை வந்து இவ்வளவு அழுத்தமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குது. ஏன்னா இதே போலதான் வந்து நீங்க பல இடங்கள்ல பல மாநிலங்கள்ல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள்ல அவர்களுக்கு எண்ணிக்கை குறைவா இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட அவர்கள் ஆட்சியில் இருக்கார்கள். அவர்களுடைய ஆசையை வந்து அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்வதை நான் மறுப்பதற்கில்லை. இதை வந்து ஒரு யுக்தியாக பயன்படுத்தி அவர்களுடைய எண்ணிக்கையை வந்து கூட்டுவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட வந்து பிஜேபி நினைக்கலாம். சென்ற முறை போல 20 சீட் இல்லாமல் 40 சீட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா நண்பர் இதுக்கு முன்பு சொன்னது போல 2.5% இல்லை, இன்று நாங்கள் வந்து 11% அளவுக்கு வந்து வளர்ந்து விட்டோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணியாக 18% நாங்களே எடுத்திருக்கோம், நாங்க 18% நீங்க 20%, பெரிய வித்தியாசம் இல்லைன்னு பேசக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எங்களுடைய பலம் பெருகி இருக்கு, நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம் என்ற அடிப்படையில் இன்று ஆட்சியில் பங்கு என்று ஆரம்பித்து அது அமைச்சரவையில் பங்கு என்று ஆரம்பித்து அவர்கள் மேபி எண்ணிக்கையும் கூட கூட்டலாம். ஆனால் வந்து அது என்னுடைய பார்வை இந்த நம் கட்சியில்
இருக்கக்கூடிய நண்பர்களோடு பேசும் பொழுதும் சரி, இல்ல அவர்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் இருக்கக்கூடிய உறுதிப்பாடு பார்க்கும் பொழுது இது வெறுமனே எண்ணிக்கைகளை கூட்டுவதற்கான யுக்தியாக தெரியவில்லை. பாஜக தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறது, அமைச்சரவையில் தமிழ்நாட்டில் நாம் அங்கம் வைக்க வேண்டும் என்று. அது நடக்குதா இல்லையான்றது 2026 மக்கள் தீர்மானிப்பார்கள். தங்களுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார் தான் நான் நினைக்கிறேன். பட் இது நிச்சயமா நீங்க சொன்னது போல இதை வைத்து தங்களுடைய பேர வலிமையை கூட்டுவதற்கு, தங்களுடைய எண்ணிக்கையை பெருக்குவதற்கு நிச்சயமாக அதிமுகவுடன் அதிகமான சீட்டுகளை பெறுவதற்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். அதுல என்ன சந்தேகமே கிடையாது. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள்ட்ட குறுக்கிட்டீங்க. ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும்னு பார்த்தேன். நம்பர் ஒன், என்னுடைய புரிதலாக தான் நான் சொன்னேன் ஆட்சியில் அங்கம்ன்றது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறதும் ஆட்சியில் அங்கம்ன்றத நான் சொல்ல என்னுடைய புரிதலாக தான் சொன்னேன். அதனால அதே ஒன்று எக்ஸ்டெண்ட் தட் கொஸ்டின். நாளைக்கு பிஜேபியினுடைய நம்பர் தேவைப்பட்டு தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னும் போது பாஜக தனக்கு தேவையான ஒரு மினிஸ்டரியல் பர்த் கேட்கறதுலயோ இல்ல பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்ல இருக்கணும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கலையும் என்ன தவறு? அதுல ஒரு தவறும் கிடையாது. காங்கிரஸ் ஆனா 2006 வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம். 2006 அசம்பிளியில அவங்க சப்போர்ட் பண்ண போது கூட அவங்க வேண்டாம்னு சொல்லி இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு திமுக அந்த கான்ட்ரரி அவங்களுக்கு ஆட்சியில சென்ட்ரல்ல அவங்க இருந்தாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தது. இன்றைய தேதிக்கு அதிமுகவிடம் அவர்கள் கேட்பது தவறு கிடையாது. ஓகே, தட் இஸ் ஒன் பாயிண்ட். ரெண்டாவது, இது நண்பர் செந்தில் சொல்லும்போது சொன்னாரு 2 திராவிட கட்சிகள் இருக்கு, அப்படி இருக்கும்போது நேஷனல் பார்ட்டிக்கு இங்க என்ன வேலைன்ட்டு. இது என்ன சார், தமிழ்நாடு என்ன அப்படியே இந்த இந்தியா விட்டு வெளியிலயா இருக்கு? 3வது கட்சிக்கு வேலை இருக்கா, இல்ல நேஷனல் பார்ட்டி இங்க வரக்கூடாது என்ற சட்டத்திட்டமான அவர் சொல்றது பார்த்தா ரொம்ப எனக்கு நகைப்பா இருந்தது. நேஷனல் பார்ட்டிக்கு இங்க என்ன வேலைன்ட்டு. நேஷனல் பார்ட்டி உள்ள வரக்கூடாதா? வாட் இஸ் ராங் இன் தட்? அப்ப நேஷனல் பார்ட்டி ஒண்ணு காங்கிரஸ் இங்க இருந்தது தானே. அது ஐ வாண்ட் டு அப்ஜெக்ட் டு தட். இப்போ இன்னொன்னு அவர் காங்கிரஸ் 5.5% ஓட்டு இருக்கு, பிஜேபி 2.5% ஓட்டு இருக்குன்னா இதெல்லாம் ஸ்டில் ஹைப்போதெட்டிக்கல் நம்பர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா காங்கிரஸ்னுடைய நம்பர் 5.5%. 2014 அப்புறம் காங்கிரஸ் தனியாக நிற்கவில்லை. 14 எலெக்ஷன்ல ஒண்டிதான் அவர்கள் தனித்து நிற்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி தனித்து நிற்கவில்லை. பட் ஐ டேக் த பாயிண்ட். கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு, அதுவும் தமிழ்நாடு முழுக்க ஒரு திமுக அதிமுக தவிர்த்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பெருமளவுல வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சினா காங்கிரஸ் என்பதை ஒற்றுக்கொள்கிறேன். அட் த சேம் டைம் பிஜேபி இஸ் நோ லாங்கர் 2.5% பார்ட்டி. ஏன்னா அவர்கள் 2014 அவர்கள் கூட்டணியோடு இருக்கும் போதும் அதிகமாக வாங்கினாங்க. 2016 2.5%, 19, 21 கூட்டணியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது லோக்கல் பாடி எலெக்ஷன் தனியா இருந்து கிட்டத்தட்ட 6.5% வாக்கு வாங்கினார்கள். 2024 தனியா அவர்கள் தலைமையில் கூட்டணி அமைத்து களம் கொண்டார்கள். அதனால சும்மா 2.5% சொல்லிட்டு ஒரு நேரேட்டிவ் கிரியேட் பண்ணி திருப்பி மறுபடியும் இந்த நேரேட்டிவ் கிரியேட் பண்ணுவது என்பது கண்டிப்பாக இது ஒரு அந்த கூட்டணி மேல் தங்கள் கூட்டணி மேல் நம்பிக்கை இல்லாமல் மற்ற கூட்டணியை பற்றி பேசிக் கொண்டிருப்பதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் நான் அதை பார்க்கிறேன். அதுதான் நான் குறிப்பிட விரும்புகிறது. ஓகே, செந்தில் சிறிய குறுகிற மட்டும். எஸ் நண்பருடைய கருத்துல நான் ஒரு இடத்துல உடன்படுறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒருவேளை நாளைக்கு ஏதோ ஒரு கட்சி திமுகவோ அதிமுகவோ தனித்த பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி அமைச்சரவையில் இடம் கேட்பதில் என்ன தவறுன்னு கேட்டார். அதில் அவருடைய கருத்து அதில் அது தப்பு, அது எப்படி கேட்கலாம் அப்படின்னு யாரும் வாதிட முடியாது. அது தனித்த விவாதம். அதாவது கூட்டணி அமைச்சரவை தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் ஏற்றுக்கொள்ள போகிறதா இல்லையா என்பது தனித்த விவாதம். அது வேலிட் பாயிண்ட், அதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக அதை மறுக்குது, அஃப்கோர்ஸ் திமுகவும் அதை மறுக்குது. அதுதான் கேள்வி. திமுக மறுக்கின்ற பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் கூட்டணி அமைச்சரவையில் இடம் பெற வேண்டும் அல்லது கூட்டணி அமைச்சரவை வர வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் என்று சொல்கிறார்களே தவிர கூட்டணி அமைச்சரவை தான் என்று உறுதியிட்டு நாங்கள் அப்படி பேசல. இங்க அமித்ஷா அப்படி பேசுகிறார், அதிமுக அதை மறுக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறேன். ஒன்று. இன்னொன்று, இந்த பர்சன்டேஜை பற்றி நம்ம ரொம்ப சரியா சொல்லிடுறோம். வாக்கு சதவீதம் உயரலை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறாங்க. அது தோற்றம் இல்லை. நான் ரொம்ப லாஜிக்காவே சொல்றேன். நீங்க 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டு அவங்க பெற்ற வாக்கு தான் அவங்களுடைய உண்மையான வாக்கு. அது நண்பரே ஒத்துக்கொண்டார், அரௌண்ட் 2.5. இப்போ கூட்டணி வச்சு பார்த்தீங்கன்னா கூட 2014 தேர்தலில்
9 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. அன்னைக்கு தேமுதிக, பாமக, பாஜக எல்லாம் கூட்டணி, ரைட்? இதே பாமக அவங்களோட இருந்துச்சு சார். இன்றைக்கு எஸ், அப்போ நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கங்க. தேமுதிக மட்டும்தான் இல்லை அந்த கூட்டணியில். இப்போ அதிமுகவோட இருந்தாங்க, விட்டுருங்க. 2014 9 தொகுதிகளில் போட்டிட்டு பாஜக வாங்கிய வாக்கு சதவீதம் 5.5 நாடாளுமன்ற தேர்தலில். ஆப்பிளோட ஒப்பிடுவோம், ஆப்பிளோட ஒப்பிடுவோம். ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இன்னொரு நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பிடுவோம். அப்போ 9 தொகுதிகளில் 5.5 விழுக்காடுனா 23 தொகுதிகளுக்கு எவ்வளோ சார் வரணும்? மேக்ஸ் எல்லாருக்கும் தெரியும் தானே, 18% வரணும் சார். ஆனால் வந்தது 11%. எப்படி வளர்ந்துருக்குது எனக்கு சொல்லுங்க. அப்போ திருப்பி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க, பாஜக வளர்ந்துருச்சுன்னு. அதை செட் பண்ணி அதன் மூலம் தமிழ்நாட்டில் கால் ஊன்றி இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸு, நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தோம் இவிஎம் டவுட்டு, இந்த மாதிரியான பாஜக என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும். இது எல்லாவற்றையும் வைத்து தமிழ்நாட்டில் நீங்கள் கூடுதலாக சில இடங்களை ஒருவேளை கைப்பற்றினா அன்னைக்கு மக்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அப்போ பாஜக வளர்ந்துருச்சுங்கிற தோற்றத்தை முதல்ல ஏற்படுத்தி இருக்கணும். அதுக்கான வேலை தான். மொத்த போலான ஓட்டுல அதுல 11% பெருசு இல்லையா சார்? போலானதுல இருந்தானே பர்சன்டேஜ் இல்ல சார். சார் நான் திருப்பி சொல்றேன், ஆப்பிளோட தான் நான் ஒப்பிட்டு இருக்கேன். நீங்க 2014க்கு எதை வைத்து சதவீதம் கணக்கிடப்பட்டுச்சோ அதே சதவீதத்தின் அடிப்படையில் தான் நான் சமீபத்தில் நடந்து கொண்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஒப்பிடுறேன். நான் அதுக்கு தனி இதுக்கு தனி ஒப்பிட வைக்கல. ஒன்று. இன்னொன்று, இது என்ன சார் அநியாயமா இருக்கு, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாது, அரசியல் செய்யக்கூடாதுன்னு கேட்டார். அப்படிலாம் சட்டம் இல்லை. நான் பேசினது மாநிலத்தின் பார்வையில் இருந்து. இப்போ அவர் ஒரு வாதம் வைத்தார் இல்லையா நண்பர் ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்கள், என்ன சொன்னார்? அமித்ஷா அவர்கள் பேசுனது இந்த அடிப்படையிலாக இருக்கும் என்பது என்னுடைய பார்வை தான் அப்படின்னாரு. இது என்னுடைய பார்வை மட்டுமில்லை, இது பெரியாருடைய பார்வை, அண்ணாவினுடைய பார்வை, அஃப்கோர்ஸ் அதிமுக திமுக 2 கட்சிகளுடைய பார்வை, இன்னும் பிற திராவிட கட்சியுடைய பார்வை தான். மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லக்கூடிய வாசகத்தின் பின்னால் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தேசிய கட்சிகள் மாநில நலன் சார்ந்த விவகாரங்களில் வருகின்ற பொழுது, நான் ரொம்ப வார்த்தையை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், அஃப்கோர்ஸ் கடந்த காலங்களில் காங்கிரஸும் கூட மாநில நலனுக்கு எதிராகத்தான் பல செயல்பாடுகளை செய்திருக்கிறது. அதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு தோல்விக்கு அப்புறம், இவ்வளவு பின்னடைவுக்கு அப்புறம் காங்கிரஸ் சற்றே பாடம் படுத்தியிருக்கிறது, தன்னுடைய நிலைப்பாடுகளை மாற்றியிருக்கிறது. ஆனால் பாஜக இப்போ வரைக்கும் மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த அடிப்படையில் இருந்து சொன்னேன், மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த விவகாரங்களில் மாநில கட்சி இருக்கிறது. நீங்க ரொம்ப கவனமா ஒரு வார்த்தையை ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப கவனமா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். என்னுடைய நண்பர் ஒருவேளை அதை நான் ஃப்ளோவா வேகமா பேசுனால கவனிக்கலையான்னு தெரியல. நீங்க வாங்க, போட்டியிடுங்க, கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், சீட்டை கேளுங்க, அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப வார்த்தையை கவனமா சொன்னேன். நீங்க போட்டியிடக்கூடாது, அந்த அளவுக்கு ஜனநாயக விரோதமான அந்த கருத்தை பதிவு பண்ணல. ஆனால் 2 விழுக்காடு வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய கட்சியை நாட்டாம பண்ணாதீங்க. இது எல்லா தேசிய கட்சிகளுக்கும் பொருந்தும்னு சொன்னேன். நான் ரொம்ப கவனமா சொன்னேன். நீங்க வாங்க, போட்டியிடுங்க, கூட்டணி வைங்க, அது வேற. ஆனா ஒரு கட்சியை நசுக்கி அழுத்தி நீங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுடைய சித்தாந்தத்தை நுழைப்பதற்கு முயற்சிக்காதீர்கள் அப்படிங்கறத என்னுடைய வாதம். ஓகே, நான் திருப்பொங்கலூர் மணிகண்டன் அதிமுக தலைமையின் கீழே நாங்க போட்டியிடுறோம். ஆனா முதலமைச்சர் யாருன்றதை அதிமுக முடிவு பண்ணும் அப்படின்றாரு அமித்ஷா. அங்க இபிஎஸ் அப்படின்ற பேரை சொல்லல அப்படின்றது கூட இன்னைக்கு வாத பொருளே இருக்கு. இல்ல, தமிழ்நாட்டுல சென்னையில நீங்க திரு அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு பேசுகிற போது மிக தெளிவா சொன்னார் இல்லைங்களா? இப்போ அவர் அதிமுக யாருங்க? அதிமுக எடப்பாடியார் தான், திமுக ஸ்டாலின் தான். இந்த இதை பொருந்துங்க. இதுல போய் இது ஒரு பெரிய விஷயம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல, நண்பர் செந்தில்வேல் சொன்னாரு பயந்துடுது அதிமுகன்னு சொன்னார். நான் சொன்னதுக்காக மறுத்து சொன்னாரு. அதாவது நீங்க காங்கிரஸ் கட்சி இப்போ டெல்லியில், அதாவது செந்தில்சாருக்கு ஒரு புரிதல் இருக்கு மறுக்கல. காங்கிரஸ் கட்சி இப்ப டெல்லியில ஆட்சியில் இருந்தாலும் இதே நேரம் கேட்பாங்க, இப்படிதான் பேசுவாங்க. இது தேசிய கட்சியில் பொதுவாக பேசக்கூடிய விஷயம் தான். எந்த ஒரு கட்சியுமே தமிழ்நாட்டில் வரக்கூடாது, நாங்க ஆளக்கூடாது, மற்றவர்களே ஆள நினைக்க மாட்டாங்க. எல்லா கட்சிக்கும் விருப்பம் இருக்குங்க. அதை மக்கள் ஏற்கிறார்கள் என்பதுதான் முக்கிய மொழிய. அது விரும்பக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸையோ பிஜேபியோ யாரையும் நாம் நிர்பந்திக்க முடியாது, மக்கள்கிட்ட முடிவு செய்யணும். இப்போ காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு 63 தொகுதி வாங்குற போது மத்தியில் ஆளுங்கட்சியா இருந்தது. இப்போ 20 தொகுதி கொடுக்கும்போது மத்தியில் ஆளுங்கட்சி இல்ல. மத்தியில் ஆளுகிற வாய்ப்பை பிஜேபி இருந்தபோது கூட அதிமுக கொடுத்தது 20. அதுதான் ஒப்பீடு. அப்போ பயந்துட்டாங்க. இதெல்லாம் பேசுற சார் அதிமுகவுக்கு நீங்க ஏதாவது அதிமுக மிரட்டு பெரிய கட்சி அமுக்க பாக்கு, இதுக்கெல்லாம் அதிமுக வளைந்தே கொடுக்காது. தெளிவா சொல்றேன். இதெல்லாம் ஒப்புக்கு பேசிட்டு போறது அல்ல. அதிமுக தன்னுடைய சுயம்பர மரியாதையை இழக்கவே இழக்காது. ஒருவரும் யாருக்காகவும் வளைந்தும் கொடுக்காது. ஏன்னா 32 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி. அப்போ அண்ணா துவங்கிய கட்சி திமுகவே இந்திரா காந்தி சரணாக கிடைச்சதுங்க. ஆனா அதிமுக அப்படி இல்ல. ஆளுகிற நிலையில் இருக்கிற போதும் கூட பிஜேபியோடு இணக்கமாக வெளியே வந்து நேத்து கூட முதலமைச்சர் பேசியிருந்தார் சார். இன்னைக்கு கட்சி அடகு வச்சிட்டாங்க,
நாளைக்கு வந்து மாநிலத்தை தமிழகத்தை அடகு வச்சிருவாங்க அப்படின்னு. இல்ல அப்படித்தான் முதலமைச்சர் அவர்கள் போற போக்கில் பேசி வராங்க, அடகு வச்சான்ட்டு. இப்ப எப்ப மீட்டிங்க எதை மீட்கன்னு தெரியல. இப்ப நீங்க மீட்டுக்கலாம்ல அடகு வச்சு, எல்லாம் யார் வேண்டாம்னு சொன்னா? நீங்க சும்மா அடகுன்னு பேசிட்டு இருந்தா என்ன அடகு வச்சு சொன்னோம்ல. நீங்க அதிமுக தாங்க மத்தியில், நீங்க எம்ஜிஆர் அவர்களும் சரி அம்மாவும் சரி இந்த எடப்பாடியும் சரி, மத்தியில் யார் ஆட்சினாலும் ஒரு சுமூகமான போக்கை அரசு ரீதியா சொல்ல அரசு ரீதியான போக்கு மட்டும்தான் நிதிகளை பெற முடிந்தது. அது ஏன்னு கேள்வி ரெண்டாவது வச்சுக்கலாம். அப்போ அதன் பொருட்டு தான் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வர முடிஞ்சது. மத்தியில ஆட்சியில பங்கு வைக்கவே இல்லை இது வரைக்கும். திமுக அதிகமா மத்தியில ஆட்சியில 18 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்தது. அதிமுக அந்த வாய்ப்பை பெறல. அதற்கான முயற்சி அதிமுக விருப்பம் இல்லை. ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு மிக அதிகமான திட்டங்களை இந்தியாவில எந்த மாநிலம் இல்ல 11 மருத்துவக் கல்லூரி யார் கொண்டு வந்தா? ஒண்ணே திமுக கொண்டு. இப்ப நீங்க இத்தனை பேசணும்ல, திமுக இந்த 4 ஆண்டு என்ன செஞ்சது என்கிற கேள்வி போய் ஒண்ணுமே இல்ல. இதை பேசுறது பையனே இருக்கு. அமித்ஷா அவர்கள் அது மட்டும் பேசினாரா? ஐயா ஸ்ரீராம் சேதாசிரி சொன்ன மாதிரி ஊழலை பத்தி நிறைய சொல்லார். மதுபான ஊழல், மணல்கொள்ளை ஊழல் இருந்து ஒவ்வொரு துறை வாரியா ஊழல் நிறைய சொல்லார். கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வருது. அப்போ இந்த ஊழல் மிகுந்த இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முன்னேற்பாடு, ஒரு பொது நோக்கம் தான் இந்த கூட்டணி. இந்த கூட்டணியை அப்படித்தான் பாக்குறதோடைய அடகு வைக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, பதுங்கிறது எல்லாம் அதிமுக இல்ல. 2026 இதை மிக நிச்சயமாக அதிமுக செய்யும். ஜூலை 7ஆம் தேதி எடப்பாடியார் சுற்றுப்பயணம் போகிறார். கோவை மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்கிறார். அதுக்கு பிறகு பாருங்க. கேட்போம். திரு கார்த்திகேயன், பாஜக ஒருபுறம் கூட்டணி ஆட்சி, ஒரு லைன் சரி, ஒரே லைன் மட்டும். ஒரு லைன் தான் நண்பர் மணிகண்டன் சொன்னதுதான். நானும் அதான் ஒத்துக்கிட்டு தான் சொல்றேன். 63 தொகுதிகளை இன்றைக்கு காங்கிரஸ் பெற்றது. அந்த தேர்தல் முடிவுகள் என்ன ஆனது? அந்த தேர்தல் முடிவுகள் என்ன ஆச்சு? அதுதான் திருப்பி சொல்றேன். திமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நீங்க அதிமுக காங்கிரஸை அணுக வேண்டிய விதம் என்ன என்பதை திமுகவும் தெளிவாக கற்றுக்கொண்டு விட்டது, காங்கிரசும் கற்றுக்கொண்டு விட்டது. ஆனால் அதிமுக கற்றுக்கொண்டதா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் முன்னாடி வைக்கிறேன். கற்றுக்கொண்டார்கள் அவர் என்று அவர்கள் நினைத்தால் மகிழ்ச்சி, மாற்று கருத்து இல்ல. செந்தில் சார், அதிமுக அதற்கு ஒப்புக்கொள்ளாது. ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் எனக்கு ஒன்றும் மகிழ்ச்சி சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மகிழ்ச்சி. நான் திருப்பி சொல்றேன். ஆனால் இந்த டோன் பேட்டி வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. ஓகே, இந்த பேட்டி வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு. இன்னமும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இதை ஸ்ட்ராங்கா மறுத்திருந்தார்னா இன்னமும் அவர் வந்து அதனுடைய உறுதித்தன்மை நன்றாக இருக்கும். அது மறுக்கல அப்படிங்கறத திரு கார்த்திகேயன், தாவேகா பத்தி அமித்ஷாவும் சொல்றாரு பொறுத்துருங்க அப்படின்றாரு. ராஜேந்திர பாலாஜி சில நகர்வுகள் இருக்கு அப்படின்றாரு. அதனுடைய ஹிண்ட் என்ன நம்ம பார்க்கலாம். இல்லை, இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி அறிவிக்கப்பட்ட பொழுது வித்தின் அ வீக், ஒரு வாரத்திற்குள்ளாகவே வந்து விஜய் கூட்டணிக்கு வரப்போகிறார் என்று ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளேயே நயினார் நாகேந்திரனும் சரி, திரு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் சரி, எல்லாரும் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அது சம்பந்தமான கருத்தையே வந்து தொடர்ந்து எதிர்கொள்ளிச்சுட்டு வர்றாங்க. இன்னைக்கு வந்து திரு ராஜேந்திர பாலாஜி பேசுறதாலும் சரி, இல்ல நயினார் நாகேந்திரன் நல்லவே நடக்கும் அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் பதிவிடுறதும் சரி, அது தொடர்ந்து அதே தான் சொல்லிட்டு வர்றது. அப்போ இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு போதாமை இருக்கிறது, இது பத்தாது, வந்து இந்த திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு போதாமை பத்தாது அப்படின்றது அவர்கள் அப்பிருந்தே வெளிப்படுத்திட்டே வர்றாங்க. அப்ப நிச்சயமாக விஜய் போன்ற இன்னொரு சக்தி வந்து இந்த கூட்டணி பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி உருவாக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது வேறு. ஆனால் விஜய், அதாவது தன்னுடைய கொள்கை எதிரியாக பாஜகவை வந்து நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வருவார் என்று அதிமுகவும் பாஜகவும் பரஸ்பரம் 2 பேரும் சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு போதாமையை வந்து அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த கூட்டணி பத்தாது, திமுக கூட்டணி எதிர்ப்பதற்கு என்று அதை தான் தொடர்ந்து வெளிப்படுகிறது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா என்பதை வந்து நாம் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். விஜய்க்கு என்ன இன்னொரு ஆப்ஷனா பார்க்கறாங்க. ஒருவேளை இடையில பேசிட்டு இருந்தது, ஒருவேளை வந்து தாவேகா வந்தா அதிமுக தாவேகா போயிடும், பாஜகவை தனிச்சு விட்டுருவாங்க அப்படின்லாம் இடையில பேசப்பட்ட விஷயங்கள். அந்த ஆப்ஷனும் இன்னும் இல்ல.
இல்ல இது போன்ற ஒரு ஸ்பெகுலேஷன் வந்து ரொம்ப நாளா இந்த கூட்டணி உருவான காலத்துல இருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டணி நீடிக்காது, அதிமுக அதுவும் குறிப்பாக முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணா அவர்களை வந்து மிகவும் வந்து விமர்சித்து காணொலிகள் வெளியிட்டது. அந்த பிரச்சனையின் பின்னூட்டத்தில் வந்து இது போன்ற கூட்டணி வந்து இது நிலைக்காது, இது மீண்டும் வந்து பாஜக அதிமுக கூட்டணி முறிவுக்கு தான் இட்டு செல்லும் அப்படின்னு பேச்சுக்களும் சரி, இல்ல இது ஒருவேளை நடக்காமல் இருந்தாலும் கூட தேர்தல் நெருங்கும் பொழுது வந்து அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியை முறித்துவிட்டு விஜயோட கூட்டணியை உருவாக்கி ஒரு புதிய கூட்டணியாக வந்து இந்த திமுகவை எதிர்த்து களம் காண்பார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த ஸ்பெகுலேஷன் ஓடிட்டே இருக்கு. ஒருவேளை அதற்காகத்தான் வந்து இந்த முருகன் மாநாட்டில் பங்கேற்று இது போன்ற ஒரு தர்ம சங்கடத்தை அதிமுகவிற்கு உருவாக்கி இப்ப மீண்டும் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை, கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியமே இல்லை, அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம் வந்து அதிமுக திட்டவட்டமாக பலமுறை அந்த கட்சி தலைவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவிர்த்து எல்லோரும் சொன்னாலும் கூட அந்த கருத்தை வலியுறுத்துவதன் மூலமாக அதற்கான வழிவகை செய்கிறது பாஜக அப்படின்ற அந்த சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கு. நடந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை. ஆனால் வந்து திரு பாஜக தரப்பில் அவர்கள் சொல்லக்கூடியது, திரு அமித்ஷா ஆனாலும் சரி, நயினார் நாகேந்திரன் ஆனாலும் சரி, அவர்கள் சொல்லுவது என்பது அதிமுக பாஜக உள்ளடக்கிய இந்த கூட்டணிக்குள் விஜய் வந்து வருவார் என்றதான் பாஜக தரப்புல சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கு ஏதோ ஒரு கேம் பிளான் இருக்கு திரு விஜய் அவர்களை வந்து இந்த கூட்டணிக்கு இழுத்துட்டு வருவதற்கு. அது வந்து பெர்சுவேஷனா இல்ல பிரஷரா என்பதெல்லாம் வந்து நம்ம பாஜக எவ்வாறு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துதுன்றத இல்ல கூட்டணிகளை ரெண்டு பேரும் சொல்றாங்க அப்படின்றப்போ விஷயங்களை வைத்து அதுல ஏதோ ஒரு சமிக்கை வெளிப்படலையா சார்? விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலையா? அதான் சொல்றேன், ரூல் அவுட்டே பண்ண மாட்டேன். அது போன்ற ஒரு நடக்காதுன்றதெல்லாம் எதையுமே வந்து நீங்க ரூல் அவுட்டே பண்ண முடியாது. ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து துளிரிடுது பாஜக தரப்புல குறிப்பா. ஏன்னா வந்து ஒரு காலம் 10 மாதங்கள் இருக்கிறது, இன்னும் அந்த நாள் குறிப்பதானாலும் சரி, இல்ல திரு அமித்ஷா அவர்கள் வந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றத வந்து அந்த ஒரு ஃபீலர்ஸ் அவர் வந்து வெளிப்படுத்திட்டே இருப்பதாலும் சரி. அப்ப அது எல்லாவற்றிலும் வந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது விஜயை வந்து கொண்டு வருவதற்கு. அதற்கான காலம் வந்து கைகூடும் பொழுது அந்த விஜயை வந்து எவ்வாறு வந்து அந்த கூட்டணிக்கு கொண்டு வர முடியுமோ அவ்வாறு இழுத்து கொண்டு வருவார்கள் என்பதற்கு அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்துவதற்கான காரணம் அதுதான். அந்த கேம் பிளானின் அடிப்படையில் தான் சொல்றாங்க. இது முழுக்க வந்து திமுக அப்கோர்ஸ் சொல்லப்படுகிற காரணம் ஒருவேளை அது போல நடந்தால் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே புள்ளியில் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கொள்கை எதிரியாக டிக்ளேர் செய்த பாஜகவோடு, அதுவும் பெரியாரை விமர்சிக்கக்கூடிய அண்ணாவை விமர்சிக்கக்கூடிய அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு மீண்டும் வந்து அவருடைய முதல் தேர்தலிலேயே எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய அரசியல் எதிரியை வந்து வீட்டுக்கு அனுப்புவதற்காக வந்து கூட்டணி பாஜகவோடே வைப்பாரா என்பது வந்து நம் பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனால் அப்படி ஒரு கூட்டணி வந்து உருவாக்குவதற்கு விருப்பமே இல்லாமல் கூட்டணியை ஒரு கட்சியை வந்து கொண்டு வருவதற்கு பாஜகவுக்கு ஒன்றும் புதிதல்ல. செத்தாலும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்ன அதிமுகவை ஒரே வாரத்தில் வந்து கூட்டணிக்குள் வந்து கொண்டு வந்த கட்சி வந்து பாஜக. அப்ப கொள்கை எதிரின்னு சொல்ற ஒரு பெரிய சக்தி வாய்ந்த தமிழ்நாட்டை வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியால தமிழ்நாட்டை வந்து முதல் தேர்தலில் இருந்து அதிகமான காலம் ஆட்சி செய்த ஒரு அதிமுகவை பலம் வாய்ந்த கட்சியே நீங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்லி ஒரே வாரத்தில் மீண்டும் வந்து கூட்டணியை புதுப்பிக்க முடியும்னா பாஜக ஒரு புதிதாக ஒரு கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய நடிகரை வந்து மீண்டும் அந்த கட்சிக்கு இழுத்துட்டு வர்றது அப்படின்றது பாஜக போன்ற அரசியல் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த கட்சிக்கு வந்து ஒரு பெரிய வித்தையா இருக்கக்கூடிய அவசியம் இல்லை. அது ரொம்ப எளிதாகவே அவர்களால் செய்வதற்கான வழிமுறைகள் அவளுக்கு தெரியும். அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் என்ன வழிமுறைன்னு தெரியும். கேட்போம் திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட. ஒருவேளை இபிஎஸ் ஒத்துக்கிறாரு அப்படின்னா, ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்கு ஒத்துக்கிறாரு அப்படின்னா, அது திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்குமே நெருக்கடி இல்லையா? அப்படி ஒத்துக்கிட்டா ஒன்று திமுக ஒத்துக்கணும், இல்லை அதிமுக ஒத்துக்கணும். அதிமுக ஒத்துக்கிட்டா அங்க இன்னும் சில கட்சிகள் போறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு. இல்லை சார், அப்படிலாம் போக மாட்டாங்க. வெறும் கூட்டணி ஆட்சி என்ற காரணத்திற்காகலாம் ஒரு கட்சி கூட்டணியை மாறாது. அது திருமாவளவன் பல முறை திருப்பி சொல்லிட்டா, நான் பல விவாத அரங்குகளில் திருப்பி சொல்லியிருக்கேன். 2016 அதனுடைய முதல் கோஷமே கூட்டணி ஆட்சி தான். இல்ல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன, அவர்கள் எவ்வளவு வந்து அதனால் யார் ஆதாயம் பெற்றார்கள் என்பதும் தெரியும். அந்த கடந்த கால பாடம் அவர்களுக்கு இருக்கிறது, மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த நண்பர்களுக்கும் இருக்கிறது. அதை விடுங்க. இப்போ பிரதான பேச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டணி அமைச்சரவை என்ற ஒற்றை நோக்கத்தில் ஒரு கொஞ்சம் கட்சி ஒன்று சேர்றாங்க, அதுதான் பிரதான முழக்கம்னா. நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன், யாரெல்லாம் ஒன்று சேரணும்? காங்கிரஸ், பாஜக, பிசிக, தாவேக, இல்லையா, பாமக, இப்படி ஒரு கூட்டணி நீங்கள் கற்பனை பண்ண முடியுமா? காங்கிரஸும் பாஜகவுக்கும் கூட்டணி அமைச்சர்கள் பங்கு வேணுங்கிறதா அவங்களுடைய பார்வை. அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்களா, ஒரே நிலை வந்துருவாங்களா? பிசிக பாஜகவோட சேர்ந்துருமா, பாமகவோட சேர்ந்துருமா? சரி, அப்படி அல்ல.
இங்க வந்து அது ஒன் ஆஃப் த இஷ்யூ. அது மட்டுமே பிரதான பிரச்சனை இல்லைங்கிறத திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் திருப்பி சொல்லி விட்டார்கள் அப்படிங்கிறத சொல்றேன். இன்னொன்று பிரதானமாக மரியாதைக்குரிய நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்ளிட்ட அஇஅதிமுகவினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் என்ன சொல்றாங்க, வார்த்தைக்கு வார்த்தை கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அமித்ஷா தெளிவா சொல்றாரு, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், இந்த கொள்கை தான் இந்த கூட்டணிங்கிறார். இப்ப இதுல எவ்வளவு பெரிய சிக்கல் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று இருந்தால் அஇஅதிமுகவுக்கு ஒவ்வாத கொள்கைகளை ஒருவேளை பாஜக சொன்னால் அதிமுக அதை எதிர்க்கும். அதை நான் நம்புறேன். நான் கடந்த காலங்களில் சமரசம் செஞ்சு சிஏஏவை ஆதரித்தார்கள், வேளாண் சட்டத்திருத்த மசோதாவை ஆதரித்தார்கள், நான் அதை கூட விமர்சன பொருளாக்க விட்டுருங்க. ஆனால் இனி அதே மாதிரி செஞ்சாங்கன்னா எதிர்க்கும் நான் நம்புறேன். ஆனால் இன்னைக்கு எங்கே சிக்கல் வந்திருக்குது, கொள்கையும் கூட்டணியும் ஒன்று என்று வந்தால் இன்னைக்கு வந்து எதெல்லாம் பேசியிருக்கணும், இதை பேச தவிர்த்து விட்டீர்கள் என்று நண்பர் ஸ்ரீராம் சேஷாத்ரி வருத்தப்பட்டார். எஸ், எனக்கு அந்த வருத்தம் இருக்குது. இன்னைக்கு எதை பேசியிருக்கணும், வேளாண்மைக்காக விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீருக்கு வரி விதிப்பதை பற்றி பரிசீலிக்கப்படும் என்று இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் சொல்லியிருப்பதை அனைத்து ஊடகங்களும் முன்னெடுத்தன. இன்றைக்கு நாடு முழுவதும் விவசாயிகள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற தண்ணிக்கு வரியா? அதிமுக கண்டிச்சுதான்னு தெரியல. ஒருவேளை இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாங்களான்னு தெரியல. இன்றைக்கு அவர் பேசுகின்ற பொழுது ரொம்ப எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னோட ஸ்ரீராம் சேஷாத்ரி சாருக்கு இன்னும் நல்லா தெரியும், 2025 நிதியாண்டினுடைய 2ஆம் காலாண்டில் நம்முடைய ஜிடிபி 5.4, கடந்த 7 காலாண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடும் சரிவு. நாங்கள் வந்து கருப்பு பணத்தை கள்ள பணத்தை ஒழிச்சிட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது சுவிஸ் வங்கியில் இந்தியர்களுடைய கருப்பு பணம். வாராக்கடன்களால் வங்கிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. வரலாறு காணாத அளவிற்கு தங்கம் விலை உயர்வு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பெரும் வீழ்ச்சி, எல்லை மிகப்பெரிய தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாமே பாதுகாப்பாக இருக்கிறது என்று அமித்ஷா பேசுகிறார். ஸோ இந்த மாதிரி பல இஷ்யூஸ் வரும். நான் திருப்பி சொல்றேன் கார்கே, லாஸ்ட் லைனு, நீங்க வந்து காங்கிரஸோடு கூட்டணி வைத்த பொழுது காங்கிரஸ் செய்த தவறுகளுக்கு சேர்த்து திமுக பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கும் நெருக்கடிக்கும் தள்ளப்பட்டுச்சு. அது திமுகவுக்கு பெரிய தலைவலியை கொடுத்துச்சு. திமுக கூட்டணியில் இருக்கீங்களா, நீங்க சொல்லுங்க என்று அன்றைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மேடம் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. உள்ளபடி அது திமுக நெருக்கடி. இன்றைக்கு அந்த இடத்துல அதிமுக வருமோ அப்படிங்கிற ஒரு சூழல் தான் உருவாயிருக்குது. பாஜகவினுடைய தவறுகளுக்கு அதிமுக பதில் சொல்ல வேண்டிய இடம் வருமோன்னு நினைக்கிறேன். நான் விடைபெற வேண்டிய தேவை இருக்கிறது. ஒருவேளை என்னுடைய கருத்தில் நண்பர்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நான் வந்து அப்புறம் நேரலையில் நான் வந்து தட் மீன்ஸ் யூடியூப்ல பார்த்து தெரிந்து கொள்கிறேன். என்னுடைய கருத்தில் அவர்கள் ஏதேனும் மாறுபட்ட கருத்தை வைத்திருந்தால் அதை வந்து நான் அதில் இருக்கக்கூடிய செய்திகளை நான் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஏன்னா நான் விடைபெறேன், நண்பர்கள் தப்பா எடுத்துக்க கூடாது. ஸோ நான் அதை யூடியூப்ல பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நண்பர்களுக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். ஸ்ரீராம் சேஷாத்ரிட்ட இறுதி கருத்துக்கள். ஒருவேளை இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற இந்த பேச்சுக்கள் தேர்தல் வரை இருந்தா இதையே திமுக தேர்தல் பிரச்சாரமாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏற்கனவே நேற்றே முதலமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டை அடகு வச்சிருவாங்க அப்படின்னு. இது திமுகவுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்காதா? ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒன்னு, நம்ம நண்பர் செந்தில் வந்து வேற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து he had to leave the show. அதனால அவர் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு கண்டிப்பா பதில் சொல்வார் இதுக்கு. எனக்கு விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருக்க முடியுமான்னா, ஏன் இருந்தது இல்லையா என்ன? 2011 விசிகாவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் தானே இருந்தாங்க. அரசியலில் பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிக்கும் கொள்கை என்பதே கிடையாதுங்க. ஆட்சி அது ஒண்டிதான், தேர்தல் இது ஒண்டிதானே தவிர எந்த கட்சிக்கும் நான் அது பிஜேபியும் சரி, காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் கொள்கை என்பது சும்மா ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் தான். அதனால இவர்கள் சொல்லக்கூடிய நண்பர் கார்த்திகேயன் அவர்களும் செந்தில்வேல் அவர்களும் சொல்லக்கூடிய இந்த மாரல் ஹை கிரவுண்ட் ஃபார் கொள்கை ரீதியாக இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் பொருந்துமா? இல்ல அந்த இது வந்து ஏன் திமுக கூட்டணியை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? அவர்களுக்கு அந்த கூட்டணி அந்த கொள்கை இல்லையா? கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னாரே கருணாநிதி அவர்கள் காங்கிரஸோட கூட்டணியில இருந்த போது. அதுக்கப்புறம் திருப்பி ஒண்ணு சேரலையா? அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சார் அந்த கூட்டணியவே கொள்கை கூட்டணி, அதனாலதான் நாங்க கிட்டத்தட்ட 6 தேர்தல்களை பார்த்திருக்கோம்ன்றாங்க. சார் 2 பேர் 2 கட்சிக்கும் ஒரே கொள்கையா இருந்ததுன்னா கட்சியை மர்ஜ் பண்ண வேண்டியதானுங்க. அது என்னங்க 2 கட்சிக்கு வேற வேற கொள்கை என்பது 2 கட்சியே வேற, கொள்கையே எந்த கட்சிக்கும் கிடையாது என்பதுதான் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய ஆணித்தரமான கருத்து. அனைவருடைய கொள்கையும் நான் எப்படி ஆட்சியை பிடிப்பது, அது ஒன்றிதான் ஃபண்டமெண்டல் கொள்கை. இது எந்த கட்சியா இருந்தாலும் ஃபண்டமெண்டல் கொள்கை அதுதான். அப்படி இருக்கும்போது இந்த மாரல் ஹை கிரவுண்ட நீங்க வந்து பிஜேபி ஏடிஎம்கே கொண்டுதான் கொடுப்போம், இல்ல அந்த கூட்டணி கொண்டுதான் கொடுப்போம், எங்களுக்கு அது வராது அப்படின்னு சொல்வதுதான் ஒரு ஹிப்போக்ரசி, ஹைட்ஸ் ஆஃப் ஹிப்போக்ரசி.
இரண்டாவது, இந்த கூட்டணி ஆட்சியான்னு சொல்லிட்டு திமுக பேசுவதற்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயமே, எங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் தங்களிடமும் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்களோ அப்படி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கும் ஒரு கலக்கம். இதுதான். அதே மாதிரி எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனையே ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இட்ஸ் a narrative setting, எலெக்ஷன் narrative setting. அததான ஊடகத்துல ஏன் இது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏன் ஒரு விவாதம் கூட எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு I asked that question in the first sittingலயே. ஏன்னா திருமாவளவன் 50 சீட்டு வேணும், அதிக சீட்டுகளை கேட்போம்ன்றாரு. கம்யூனிஸ்ட் வந்து நாங்கள் வந்து மினிமம் 12 சீட்டுகள் கேட்போம் என்று சொல்கிறாங்க. அப்படியாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி அங்க இன்றைக்கு வந்து ஐ திங்க் இதுவும் கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் ஜவஹர்லா கட்சியோ ஏதோ ஒன்று, ஐ ஃபர்காட், அவங்களும் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து முஸ்லிம்களுக்கு உண்டான ஒரு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், அதனால இத்தனை சதவிகித இஸ்லாமிகள் இருக்கும், அதனால எங்களுக்கு நிறைய சீட்டு வேணும்னு கேட்போம்ட்டு. சோ எல்லா கட்சியுமே வந்து கேட்கும்போது அந்த கூட்டணியும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. போற போக்க பார்த்தா திமுகனால வந்து 50%, 117 சீட்டு கூட கண்டெஸ்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அவங்க கேட்கக்கூடிய நம்பரை பார்த்தா. அப்படி இருக்கும்போது அதை பற்றி விவாதிக்காமல் அதிமுக பாஜக கூட்டணியில் பிளவு ஏற்படும், அவர்களுக்குள்ள அதிருப்தி, இந்த மாதிரியே நீங்க வந்து நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அதை தான் நான் வந்து ஹிப்போக்ரசி, ஹைட்ஸ் ஆஃப் ஹிப்போக்ரசி மறுபடியும் சொல்கிறேன். அதனால இந்த கூட்டணி என்பது, கூட்டணி ஆட்சி என்பது தவறு கிடையாது. திமுக செட் பண்ணுதுனே வைங்க. மக்கள் மைண்ட் செட் என்ன? வைகை செல்வன் சொல்றது என்னன்னா மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பதுல வரலாறு இருக்கு. ஓட்டு போட கூட்டணி ஆட்சின்னு வந்தா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் அந்த தேவை ஏற்படவில்லை. அதனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரல. இந்த முறை ஆஸ் ஆஃப் டுடே நான் சொல்றேங்க, திமுகவும் அதிமுக ஆஸ் ஆஃப் டுடே இன்றைய தேதிக்கு 27ஆம் தேதி ஜூன் அன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை, திமுக தனி பெரும்பான்மையாக 118 சீட்டு கிடைக்காது, அதிமுக தனி பெரும்பான்மையாக 118 சீட்டு கிடைக்காது. கூட்டணியை நம்பிதான் அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை இன்றைக்கு. 10 மாசம் கழிச்சு எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கலாம், போக போக எப்படி வேற இது சேஞ்சஸ் என்ன வரும் பார்க்கலாம். இன்றைய தேதிக்கு இதுதான் நிலை. டேட்டாவோட நாங்க வந்து சர்வே எடுத்து பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய விஷயம் இவ்வளவுதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இரு கட்சிகளுமே கூட்டணியை நம்பிதான் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க. இதை நான் வந்து இந்த கூட்டணி அந்த கூட்டணி சொல்ல, கூட்டணியை நம்பிதான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமைன்னு வரும் பொழுது இது நேரேட்டிவ் செட்டிங்காக தான் பேசப்படுகிறது. அப்ப கூட்டணி ஆட்சி என்று ஒரு நிலை வரும் பட்சத்தில் தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்னா நான் ஓட்டு போட மாட்டேன்னு என்னைக்கா சொல்லியிருக்காங்களா? இது வந்து இதுவும் ஒன்ஸ் அகைன் மக்கள் மைண்ட் என்னவோ இருக்கிறத பிரதிபலிக்கிற மாதிரி நம்மளே ஒரு நேரேட்டிவ் செட் பண்றதுதான் கார்கே. ஓகே, மக்கள் அப்படின்னா ஓட்டு போட மாட்டாங்களா திரு பொங்கலூர் மணிகண்டன்? இது 80களில் இருந்த சூழல்களை பேசுறீங்க. ஆனா இன்று இருக்கக்கூடிய காலத்துல வேணும்னு நினைச்சா திமுக வேணாம், அதுக்கு மாற்று இந்த கூட்டணி தான், அப்படி ஓட்டு போட்டா அது கூட்டணி அரசு அமைஞ்சிட்டு போகுது. இல்லைங்க, அதாவது 80களிலே மக்கள் விருப்பத்துக்கு மாறாகவே, அதாவது மக்களவை தேர்தல் தோற்று போன கட்சி மாநிலத்தை ஆளுகிற தகுதியை இழந்து விட்டது என்றுதான் திரைக்காயமா சொன்னாங்க. ஆனா மக்கள் ஏத்துக்கல. அதாவது பொதுவாக வந்து தமிழ்நாட்டு மக்கள் தேசிய பார்வையும் வச்சிருப்பாங்க. மத்தியில வந்து யார் ஆட்சி நடத்துற போது தேசிய பார்வையோடு இயங்குவாங்க. மாநில ஆட்சி வந்து வருகிற போது மிக தெளிவா முடிவெடுப்பாங்க. இது நீண்டகாலமும் உள்ள ஒன்றுதான். இப்ப ஒரு ஐயா சேஷாதிரியா சொன்ன மாதிரி தாங்க. நீங்க திமுக எடுத்துங்க, திமுகலயே திரு சண்முகம் அவர்களை பார்த்து திமுக கேட்கிறாங்க, நீங்க தனித்து நின்னா உங்களால வெற்றி பெற முடியுமா என்று. இப்போ தனித்து நின்றால் வெற்றி பெற அவங்க முடிவு அவசியமே இல்லை. அவங்க ஒரு விஷயத்தையும் இழப்பு. ஆனால் திமுக ஆட்சியை இழந்தது தனித்து நின்னாங்கன்னா. அப்போ கூட்டணி இல்லாமல் திமுகவை என்றைக்கும் வென்றதும் இல்லை, வெல்ல போவதும் இல்லை. எனவே வருகிற 2026 தேர்தல் நிச்சயமாக மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இந்த 4-5 கட்சிகளுமே மிகப்பெரிய தலைவலியாக திமுக மாறுங்க. நிச்சயமாக கூட்டணி நிச்சயமா உடையும். இல்ல சார், அந்த தலைவலி இன்னைக்கு அதிமுகவுக்கு இல்லையா? 11% ஓட்டு வாங்கி இருக்க ஒரு கட்சி எவ்வளவு இடங்கள் கேட்கும்? 50 இடங்களுக்கு வேட்பாளர்களை கண்டறிங்கன்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க அதாவது அதிமுகவில் அந்த சிரமம் நிச்சயம் வராதுங்க. அப்போ அவர்கள் தாக்கா செய்யறாங்க. ஆனா அதிமுக அப்படி இல்லை. திமுகவை இலகுவாக வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு எல்லா கட்சியுமே இணங்கி வர்றாங்க. நிச்சயமா சொல்றேன், 26 அதிமுக மிக எளிதாக வெல்லும் கூட்டணி ஆதரவோடு. அதனால சொன்னா ஜூலை 7ஆம் தேதி அந்த பிரச்சாரம் வருது. தமிழ்நாடு அளவில் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் செய்ய நிச்சயமாக மக்கள் எழுச்சியாக மாறும். ஏன்னா அவர் பயணமே இந்த மக்களை காப்போங்கிற பயணத்தின் பெயரே. ஆனா அந்த அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய அப்பதான் அமித்ஷாவும் சென்னைக்கு வர்றாருல.
அமித்ஷா வராங்க, அமித்ஷா சென்னை வராது, அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதாவது தமிழ்நாடு அளவில் சுற்றுப்பயணம் செய்த பிறகு மக்களை காப்போம் என்கிற அந்த வெற்றி பயணம், புரட்சி தமிழனுடைய அந்த எழுச்சி பயணம் மிகப்பெரிய வெற்றியை தரும். அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்து அம்மாவுடைய கனவுகளை நனவாக்குங்க. திரு கார்த்திகேயன், இந்த சிக்கல் திமுக கூட்டணியிலேயும் இன்னும் சில நாட்கள்ல வெடிக்கும். இப்பவே நம்பர்ஸ் பாருங்க, 12 இடங்கள் அப்படின்னு மதிமுக சொல்லுது, 50 இடங்கள் கேட்க கூடாதான்னு விசிக சொல்லுது. இதெல்லாம் வெடிக்கும் அப்படின்றாங்க. இல்லை, முதல்ல திரு ஸ்ரீராம் அவர்கள் பேசும்பொழுது கொள்கைன்றதே ஒன்று கிடையாது, அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரம்தான் அப்படின்றது மிக மிக தவறான ஒரு பார்வை. அவரோட பார்வை, ஹீஸ் என்டைட்டில் டு தட் ஒப்பீனியன், அதை நான் தப்பு சொல்ல முடியாது. பட் ஆனால் அரசியல் குறித்தான ஒரு மிக மிக தவறான பார்வை இது. அது அதிமுகவும் திமுகவும் இரண்டு கட்சிகளும் ஏற்காது. சில சமரசங்கள் இருக்கு ஒவ்வொரு கூட்டணியும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அவர்களுக்குள்ள ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல பாஜகவோட கூட்டணி வைத்தாலும் சரி, இல்லை அதிமுக தொடர்ந்து பயணிக்கிறதா இருந்தாலும் சரி, முருகன் மாநாட்டில் தங்களுடைய கொள்கை தலைவர்கள் கொச்சைப்படுத்தப்பட்டாலும் அதில் இருந்தாலும் சரி, சில விஷயங்களில் ஒரு எந்த அளவுக்கு பொறுத்துக் கொள்வது என்பதை தாண்டி கொள்கை என்பதே அதிகாரத்தை பிடிப்பதுதான் நோக்கம் அப்படின்னு பேசுவது மேபி பாஜக அந்த பார்வையில தான் இருக்கான்னு தெரியல. அவர் அந்த பார்வையில அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல விசிகாவும் பாமகவும் கூட்டணி வச்சுச்சே அப்படின்றதே சேர்த்து சொல்றாரு சார். இல்ல, நான் மறுக்கலைங்க. இப்ப நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அதுவா? இன்னைக்கு பிரகடனப்படுத்தி இருக்காரு, ப்ரொக்ளைம் பண்ணி இருக்காரு இல்லையா? திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளும் மன்னிக்கணும், பாஜகவும் பாமகவும் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்கவே மாட்டோம், அந்த கூட்டணியை விட்டு வெளியேறணும் டிக்ளேர் பண்றாரு. அதான் கேட்க, அந்த நிலைக்கு மாறி இருக்கு இல்லையா? அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை அந்த இடத்துல இருந்து தான் பார்க்கணும். 14 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அப்படின்றது, 14 ஆண்டுகளுக்கு முன்பு 2011 2 கட்சிகளும் திமுகவோடு இணைந்து கூட்டணி வைத்தாங்க அப்படின்ற அந்த நிலையில இடையில பல இடங்கள்ல தாண்டி வந்தாச்சு. they have traveled too far. இப்போ போய் மேபி ஐ cannot rule out நாளைக்கு என்ன நடக்குதுன்றது வேற. ஆனால் நீங்க அந்த பழசை வச்சு இப்ப இருக்கக்கூடிய ஜட்மெண்ட்டுக்கு வரக்கூடாது. அதே போல இன்னொரு விஷயம் சொன்னாரு, அதிமுக பிரச்சனையே இல்ல, இப்ப திமுக தான் பிரச்சனையா இருக்கு. சரி, நீங்க 2 கூட்டணிகளையுமே சரி, இது வரைக்கும் 2 கூட்டணிகள், விஜய் தனியா விட்டுருவோம், அது என்ன நடக்குதுன்னே தெரியல, அவங்க வெளியில வரட்டும் முதல்ல. இப்ப இந்த 2 கூட்டணிகளிலுமே ஒவ்வொரு கட்சியும் 50 சீட்டு கேட்கறது, அதிமுகவிடம் பாஜக அது போன்ற விஷயங்கள் பேசுவதோ, இல்ல விடுதலை சிறுத்தைகள் பேசுவதோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பேசுவது அப்படின்றது எல்லாமே அவர்களுடைய அபிலாஷைகள், எதிர்பார்ப்புகளை நிச்சயமா வெளிப்படுத்தி தான் இருப்பாங்க. ஒரு கட்சி குறைந்தபட்சம் 50 சீட்டு கேட்டா அப்படிதான் ஒரு 10 சீட்டா தேர்வுன்றதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அப்படிதான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கி அப்படிதான் கடைசி முடியும். அது சொல்வது வேறு. ஆனால் இன்றைய நிலை நீங்க கேட்டீங்க, விடுதலை சிறுத்தைகள் சொல்லலையா கூட்டணி ஆட்சி தான், அரசியல் ஆட்சியில நாங்க அங்க வைப்போம் அப்படின்லாம் சொன்னாருன்னு சொல்லி அதே திருமாவளவன் தெளிவுபடுத்தி இருக்காரு. கூட்டணி ஆட்சியில் பங்கு வைக்கணும் என்பது எங்களுடைய நீண்டகால செயல் திட்டம், அது எங்களுடைய கொள்கை முடிவு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதற்கான சூழல் மக்கள் இன்னும் கூட அந்த நிலைக்கு மக்களை இன்னும் தயாராகல என்ற வார்த்தையும் சொன்னவரும் காணொலியில பேட்டிகளில் சொன்னவர் இதே திருமாவளவன் ஒரு வாரம் கூட ஆகல. அப்ப இந்த தேர்தல் எங்களுடைய நிலைப்பாடு அது இல்ல, அது எங்களுடைய நீண்டகால இலக்கு அது. ஆனா இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களே அந்த மனநிலைக்கு தயாராகவில்லைன்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் அவர் அதிமுகவையும் புரிந்து கொள்கிறார், திமுகவையும் புரிந்து கொள்கிறார். 2 கட்சிகளும் கூட்டணி ஆட்சி வேண்டாம் என்று சொல்வதை இங்க கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, ஏற்கனவே இருந்த கட்சியான விடுதலை சிறுத்தைகளும் சரி, மற்றவர்களும் சரி புரிந்து கொள்வது அங்கதான் நிக்குது. இன்று இருக்கக்கூடிய சூழல், மக்களோட எண்ண ஓட்டம், அதே எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு சொல்லக்கூடிய கட்சிகளே தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ண ஓட்டம் இன்று as on date கூட்டணி ஆட்சிக்கு அவர்கள் அந்த மனோநிலைக்கு தயாராக இல்லை என்றதை வெளிப்படுத்துறாங்க. இல்ல, அது ஒரு எலெக்ஷன் நடந்தா தான தெரியும். இன்னும் 45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத பேசியிருந்தா என்ன தெரியும்னு கேக்குறாருல சேஷாத்ரி அவர்கள். இல்ல, நான் சமீபத்தில் நடந்து சொல்றேன், போன வாரம் திருமாவளவன் பேசினதை வச்சுதான் சொல்றேன். சரி, நீங்க நம்பர் இல்லைன்னா ஒரு 2006 போல கூட்டணிக்கு எண்ணிக்கைகள் 10 இருந்தால் திமுகவோ இல்ல அதிமுக எந்த கட்சியும் வந்தாலும் சரி, அவர்கள் விட்டு கொடுத்து பொது ரொம்ப ஜெனரஸா நீங்க ஆட்சியில தொடர்ந்துருங்க, நாங்க பரவாயில்ல வெளியிலே இருந்து ஆதரிக்கிறோம் எல்லாம் இனிமேல் இருக்க மாட்டார்கள் என்பது எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் இப்போ ஏதோ ஒரு ஹங் அசம்பிளி வருவது போல் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது என்றது அப்படி நான் பார்க்கவில்லை. இன்ஃபேக்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமா இருக்கக்கூடியது அதிமுக கூட்டணியில் இருக்கு. அவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று நித்தம் விரும்புகின்ற பாமக ஒரு பெரிய கிரைசிஸ்ல இருக்கு. அந்த கட்சி திமுகவோட நெருங்கியது போல திரு ராமதாஸ் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கார். நாங்கள் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறார் தேமுதிக சொல்லக்கூடிய கே பி முனுசாமி சொல்கிறார், அதிமுக சொல்கிறது. இமிடியேட்டா பேட்டியில இல்ல நாங்க அது ஜனவரி மாசம் 2026 முடிவெடுப்போன்றது. அப்ப கிரைசிஸ் மெகா கூட்டணி உருவாக்குவோம் என்று சொல்லக்கூடிய அதிமுகவிற்கு தான் கட்சிகள் வராமல் இருக்கிறார். இங்க எவ்வளவு சீட்டுகளை நம்ம பெருக்க முடியும்
அப்படின்னு கேட்கிற நிலையில் தான் திமுக கூட்டணியில் இருக்கிறார்கள். அதனால வந்து கிரைசிஸ் வந்து உண்மையிலேயே வந்து கூட்டணி அமைக்க முடியாமல் இருக்கக்கூடிய அதிமுக தானே ஒழிய அதிமுகவிற்கு இன்றைய அளவில் இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். அமித்ஷா சொன்ன இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேச்சுக்கு அப்புறம் எதிர்வினைகள் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.